ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா சன்னா மசாலா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சன்னா மசாலா செய்யறதுக்கு சன்னாவை 8லேருந்து 9 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்படி இல்லைனாலும் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு சன்னாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சன்னாவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டாக ப்ரெஸ் ஆகணும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நல்லா திருப்பி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் நம்ம ஆற விட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆறதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, 5 லவங்கம், 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து கிரேவி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, லெமன் ஜூஸ் அவ்வளோ நல்லா கொதித்து வந்ததுன்னா நமக்கு சன்னா மசாலா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.